Hello student, welcome to KL Biology NEET. நான் உங்கள் விவேக், ஸ்டூடெண்ட் கெரியர் கன்சல்டன்ட். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதா கெரியர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீட் மார்க் குறைஞ்சிடுச்சு, எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றவங்க ஆயுர்வேதா செலக்ட் பண்ணலாம். ஆயுர்வேதா ஆயுஷ் அப்படின்ற ஒரு இதுல வருது. ஆயுர்வேதா கெரியர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, என்ன மாதிரியான மேற்கொண்டு படிப்பு படிக்கலாம் அப்படின்ற பத்திய காணொளி இதுல பார்ப்போம். இந்த காணொளி மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அலர்ட் மெசேஜஸா வரும். இல்ல பெற்றோர்கள் மற்றவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க சைட்ல படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காணொளி யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க ஆயுர்வேதம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆயுர்வேதம் என்பது இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறையாகும். இது உடல், மனம் மற்றும் ஆவியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. இது ஒரு முழுமையான அணுகுமுறை பின்பற்றுகிறது. இதில் வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை ஒருங்கிணைக்கப்படுகின்றது. ஆயுர்வேத மருத்துவத்தின் முக்கிய அம்சமே மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களை பயன்படுத்துகின்றன. ஆயுர்வேதம் என்றால் என்ன? ஆயுர்வேதம் என்பது சமஸ்கிருத வார்த்தையான ஆயுர் நீண்ட வாழ்வு மற்றும் வேதா அறிவு ஆகியவற்றை உருவானது. அதாவது வாழ்வின் அறிவு என்று பொருள்படும். இது ஒரு பழமையான மருத்துவ முறையாகும். இது இந்திய துணைக்கண்டத்தில் தோன்றியது. ஆயுர்வேதம் ஒரு முழுமையான அணுகுமுறையுடன் உடல், மனம் மற்றும் ஆவி ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. இது வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றின் மூலம் நோய்களை தடுக்கவும் குணப்படுத்தவும் முயற்சிக்கிறது. ஆயுர்வேத சிகிச்சை மூலிகைகள், மசாஜ், தியானம், யோகா போன்ற பல்வேறு முறைகளை பயன்படுத்துகின்றன. ஆயுர்வேதத்தின் முக்கிய அம்சங்கள் மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள் சொல்லியிருக்கேன். வாழ்க்கை முறை மாற்றங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உணவு முறை, தூக்கம், உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை பழக்கங்களில் மாற்றங்கள் செய்வது முக்கியமானவை. முழுமையான அணுகுமுறை. ஆயுர்வேதம் உடல், மனம் மற்றும் ஆவி ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த சிகிச்சை அளிக்கிறது. தடுப்பு மருத்துவம். நோய்கள் வருவதற்கு முன்பே தடுப்பது ஆயுர்வேதத்தின் முக்கிய குறிக்கோள் ஆகும். சோ இப்ப இதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் காணொலியில என்ன பார்த்தோம்? சித்தா பார்த்தோம். அதன் வரிசையில ஆயுர்வேதம் பார்க்கணும். சரி, ஆயுர்வேதம் என்ன மாதிரியான படிப்பு, எத்தனை ஆண்டுகள் படிக்கணும் அப்படின்னா பிஏஎம்எஸ். இது 5 ஆண்டுகள் ஆயுர்வேதம் மெடிக்கல் டிகிரி. இது இந்தியால இருக்கு. டு கெட் தி டாக்டர் டைட்டில் அண்ட் லீகல் ஆயுர்வேதா பிராக்டிஸ் ரைட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆயுர்வேதா டிமாண்ட் இஸ் growing fast in India and globally today. எல்லோருமே என்ன பார்க்கறாங்க? இயற்கையான மருத்துவத்துக்கு மாறுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஸோ நம்ம கொரோனா டைம்ல நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு, என்னென்னலாம் சாப்பிட்டோம், என்ன குடிச்சோம்? நிலவேம்பு கஷாயம், கபசர குடிநீர், ஆர்சனிக் ஆல்பம் 30 இதெல்லாமே நம்ம சாப்பிட்டோம். சரி, அதனாலதான் கவர்மெண்ட் பிளான் பண்ணது 15,000 ஆயுர்வேதா வெல்னஸ் சென்டர் அக்ராஸ் இந்தியா மிக விரைவில் செய்ய போகுது. ஸோ அப்போ
நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு இல்லையா? இதுல கெரியர்ஸுமே அதிகமா இருக்கு. சரி சார், நான் வெறும் யூஜி தான் பண்ண முடியுமான்னா இல்ல. இதுல ஹையர் ஸ்டடீஸுமே பண்ணலாம். எம்டி பண்ணலாம், எம்எஸ் பண்ணலாம் ஆயுர்வேதால. கயாசிக்டேஷா, இஎன்டி, பஞ்சகர்மா ஸ்பெஷலைசேஷன் ஆப்ஷனுமே உண்டு. ஆப்ஷன் இன் ரசாயன, மானஸ் ரோகா, ஷால்கியா தந்த்ரா ஃபீல்ட்ஸ் ஆல்சோ அவைலபிள். பிஜி டிப்ளமால நியூட்ரிஷன், யோகா, காஸ்மெட்டாலஜி, பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுமே இருக்கு. பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஃபார் டீச்சிங் அட்வான்ஸ் ரிசர்ச் டீப் ஸ்பெஷலைசேஷன் growthமே இந்த ஹையர் ஸ்டடீஸ்ல பண்ணலாம். எம்எஸ்சி இன் யோகா, மெடிக்கல் பிளான்ட், பப்ளிக் ஹெல்த் அவைலபிள் ஹியர். இன்னைக்கு யோகா அப்படின்னும் போது யோகா டேவுமே நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ யோகாக்குமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம் இல்லையா? இது எல்லாமே இந்த படிப்பெல்லாம் எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயுஷ் பத்தி. ஸோ அப்போ இது எவ்வளவு முக்கியமானதா மாறிட்டு இருக்குன்றது புரிஞ்சுப்பீங்க. சரி, இதுல எனக்கு வேலை வாய்ப்புகள் என்ன சார் கவர்மெண்ட் செக்டார்ல? ஆயுஷ் எம்ஓ, பிஹெச்சி, சிஹெச்சி, யூஹெச்சி பிராக்டிஷனர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்மே இருக்கு. ஃபீல்ட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், என்ஆர்ஹெச்எம், ஆர்பிஎஸ்கே வெல்னஸ் சென்டர் ஆக்டிவிட்டீஸ். சேலரி எவ்வளவு இருக்கும் சார்? 35 to 50 பிளஸ் ஒர்க்ஸ் அண்ட் ஜாப் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்மே இருக்கும். இதுல டிஎன்எம்ஆர்பி, யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி ஃபார் செக்யூர் கவர்மெண்ட் செக்டார்ஸ் ரோல்ஸ்மே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. growth into teaching and senior roles in the government sectors அதுலயுமே போகலாம். பிரைவேட் செக்டார் பார்க்கணும்னா practitioner, consultant, clinical associates in private clinics, fields, ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, வெல்னஸ் சென்டர் அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கு. salary 20,000 to 40,000 இனிஷியலாவே உங்களுக்கு கிடைக்கும். grows with patients based growth தான். செமி அர்பன் பிராக்டிஸ், டெலி கன்சல்டன்ஸ், வெல்னஸ் கேர் பேக்கேஜஸ்மே இருக்கு. லேண்ட், பஞ்சகர்மா அண்ட் இன்ட்ராகேட்டிவ் கேர் ஃபார் பெட்டர் சர்வீசஸ்க்குமே இருக்கு. சரி சார், நான் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனலா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல லெக்சரர் ஆகலாம். ப்ரொஃபசர் ரோல்ஸ் ஆஃப்டர் எம்டிஎம்எஸ் இந்த ஆயுர்வேதிக் ஃபீல்டு. ஒர்க்ஸ் இன் ஆயுர்வேதா காலேஜஸ், ஃபார்மா, ஆர்என்டி அண்ட் ஹெர்பல் ரிசர்ச் லேப்ஸ்மே நீங்க ஒர்க் பண்ணலாம். இனிஷியல் சேலரி எவ்வளவு இருக்கும்னா 25 to 60 பிளஸ் கிராண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் பெனிஃபிட்ஸ்மே இருக்கு. சிசிஆர்ஏஸ், அப்புறமா WHO யூனிட்ஸ், ஹெர்பல் கிளினிக்கல் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஓப்பன். பப்ளிகேஷன்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் பில்ட் யுவர் ப்ரொஃபஷனல் ரெகக்னேஷன். அடுத்தது செல்ஃப் எம்ப்ளாய்டுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் யுவர் ஆயுர்வேதா கிளினிக் ஆர் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ். ஃபீல்ட்ஸ் என்ன மாதிரி ஃபீல்ட்ஸ்? காஸ்மெட்டாலஜி, லைஃப் ஸ்டைல் அண்ட் இன்ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இன்கம் ஸ்டார்ட்ஸ் அட் 30 to 1 lakh வரைக்குமே இருக்கு. growth with online consultants, product brands and franchisee tie-ups. low investment, high local demand, scalable income growthமே இருக்கு. சரி, கவர்மெண்ட் ஹோமியோபதி காலேஜஸ் இன் தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோயில்ல இருக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு 60 சீட்ஸ் இருக்கு. அடுத்தது பிரைவேட் ஆயுர்வேதிக் காலேஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர் 50 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அடுத்த ஆயுஷ்ல வீடியோ நான் போடுறேன்.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்.